கமருதீன் பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ வந்து திவாகரோட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அதே மாதிரி திவாகரை நான் பார்த்தா எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல. அதுக்கு இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. எனக்கு அவர்கிட்ட ஒன்றுமே தெரியல. நீ கூட பழகி பாரேன். அவர் கொஞ்சம் வெகுளியாக தான் இருக்காரு. ஒரு சமயம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கும் அவருக்கும் இப்போ கொஞ்ச நாளாக ஒட்டே வரலை. ஏதாவது சொன்னேன்னா அவர் வந்துட்டு வேற மாதிரி பேசுகிறாரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என் கண்ணை பாருங்க கண்ணை பாருங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. உனக்கும் சபரிக்கும் என்ன பிரச்சனை? நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லைன்னும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நேற்று அந்த தண்ணி பிரச்சனைலேருந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. நான் அது உனக்கு தனியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது திவாகருக்கு சபரியை பார்த்தா ரொம்ப பிடிச்சி போச்சான். ஏன்னா சபரி இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கு சபரி என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களுக்கு இல்லை யாருக்குனாலும் வருவேன். ஏன்பா அந்த பொண்ணு பொசுக்குன்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு அவள் இடுப்பை பார்க்குறேன்னு சொல்கிறா. எனக்கு எவ்வளோ கோவம் வரும். என்னை எல்லாரும் ட்ரிகர் பண்ணுறாங்க. அதுக்கு இவரும் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க தான். நீங்கள் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்து கேட்க வேண்டியது தானே. உங்களுக்குன்னு ஒரு டைம் வரும், வீக்கெண்ட் வரும், அப்போ வச்சு சொல்லுங்கள். நீங்கள் ஏன் வந்துட்டு அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஏன் இடம் கொடுக்குறீங்க? இந்த வீட்டில் நான் எது பண்ணாலும் காமெடி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் எது பேசினாலும் வேற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இன்னைக்கு பாரு நான் ஏதோ ஒன்று சொல்ல போய் அதை என்னை எல்லாருமே சுற்றி பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ இவருக்கு யாரை இந்த வீட்டில் நம்புவாருன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியை விட சபரியை ரொம்ப நம்புவாருன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் மக்களே, ஆக மொத்தம் இவரை சுற்றி தான் இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே கண்டென்ட் போயிட்டே இருக்கு. சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம், அதாவது அவங்களுக்கு வயிற்று வலின்னு சொல்லிட்டு போயிட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க கூப்பிட்டு பேசுகிறாரு. அப்போது சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏன்னா உங்ககிட்ட டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வேறு மாதிரி பேசிட்டேன். நானுமே அவங்கள ட்ரிகர் பண்ணேன், அவங்களும் என்னை ட்ரிகர் பண்ணாங்க. அதை விட்டுட்டு அதை வேறு மாதிரி இப்படி மாறி போனது தான் தப்பு. அதுக்கு இவருமே அட்வைஸ் பண்ணுறாரு. நீ சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நீ வந்து கன்சர்னாக பேசுகிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீ மாற்றி மாற்றி அங்கங்கே பேசும்போது அது உனக்கு தப்பாக முடிஞ்சிடும். இவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பிரவீன் காந்தி பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் அரோரா அதுக்கப்புறம் துஷாரையும் பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணா என்னன்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஒரு நிமிஷம் அரோரா கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன எதுக்கு இழுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு இந்த மாதிரி பொண்ணு ஓகேவாப்பான்னு கேட்குறாரு. அதுக்கும் இவங்க இன்டெரக்டாக வேறு மாதிரி சொன்னாலுமே இவர் என்னென்னா ரெண்டு பேருக்குமே முடிச்சு போட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் இதில் அரோராஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பொண்ணு ஓகேவா எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி பொண்ணுனாலும் ஓகே தான். எனக்கு என்ன 22 வயசு தான் ஆகுது. அதுக்கு அரோரா சொல்கிறாங்க, நீங்கள் 27 வயசு வரைக்கும் நீ லவ்வை பற்றிலாம் யோசிக்காத, கரியர் தான் உனக்கு முக்கியம் சொல்லிட்டு அவங்களுமே அந்த பக்கத்துலேருந்து முடிக்கிறாங்க. வெளியில் இருக்கிற ஒரு கேங்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இன்றைக்கி நடந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் பார்வதி மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே இருக்க அந்த ஃப்ளவர் வாஷு அவனுக்கே தெரியாத வச்சவனுக்கு அதை வெளியே தோண்டி அதை வெளியே எடுத்து உள்ள மூடியிலேருந்து அழுக்க பாரு இதை தொடன்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வேண்டாமா? அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு தான் இருந்தது. இவங்க 3 பேர் ஒரு கூட்டணியாக இருக்காங்களே, ஒரு பிரச்சனையை தேடிக்கிட்டு பிரச்சனை பண்ணணுன்றதுக்காக பண்ணாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு என்னோடய சுயமரியாதையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வேலை பண்ணுமா அதை பண்ணி கொடுப்பேன். ஆனால் அந்த வேலையை நீங்கள் எனக்கு அடிமைத்தனம் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நான் அதை பண்ண மாட்டேன். எஃப்ஜே வியானா பற்றியும் அதே தான் சொன்னார். 20 நிமிஷம் தான் ஆகியிருக்கும். அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு போயிட்டு கேரட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்றா. எடுத்துகிட்டு போய் கொடுத்தா, எனக்கு இங்கெல்லாம் வர முடியாது, என் ரூம்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுன்றா. அதுக்கு கமருதீன் சொல்கிறாரு, அது அவங்களோட டாஸ்க்கு. எங்கள் டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவோம். இப்படி இருக்கும்போது கலை பற்றி பில்லி சோனியம் பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் திவாகரை பற்றி பேசிட்டு எப்படியோ அவரை பற்றி பேசி பேசி கிண்டல் பண்ணிவிட்டு, அவர் நடிகனே இல்லை, அவரை நடிகன் எப்படி நம்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரே காமெடியாக போயிட்டு இருந்தது. அவரை வச்சு ஏதாவது ட்ரிகர் பண்ணலான்னு சொல்லிட்டு அவருமே கூப்பிட்றாங்க நடிக்கிறதுக்காக. அப்போது அவருமே கிளம்பி வராரு. வரும்போது கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டீங்க, ப்ரெக்னென்ட் பண்ணிவிட்டு, சரி நீங்கள் அந்த மாதிரி நடிகன்னு சொன்ன உடனே அவர் இன்னுமே டென்ஷன் ஆகிடுறாரு. இவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. திவாகரை தானாக விட்டுருந்தா கூட அவர் போயிருப்பார். ஆனால் இவங்க ஏற்றி இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் நம்பர் 1ல் இருக்கார். ஸோ இது வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நைட் அப்டேட் இதுதான் மிட் நைட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.